ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே, பசங்களுக்கு லீவு. நேற்றுக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு போயிட்டு நைட்டு 9 மணி ஆயிடுச்சுப்பா. வந்துட்டு அப்புறம் நேற்றுக்கு மாவரைச்சி வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். நேற்றுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் பண்ண முடியல. அதனால தான் சரி நம்ம காலையில் வந்துட்டு பண்ணிக்கலான்னு பசங்க வந்துட்டு எனக்கு பிரியாணி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்ட்டாங்க. அப்போ நான் காலையில் தாண்டா பண்ண முடியும் அப்படின்ட்டு நமக்கு ஃப்ரிட்ஜு வேறு இல்லையா, அதனால் கறியை வந்துட்டு நல்லா உப்பு மற்ற எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஒரு தண்ணி விட்டு உப்பை போட்டு வேக வச்சாச்சு. ஓகேங்களா, வேக வச்சுட்டு இல்லைன்னா கெட்டு போயிரும்ல அப்படின்ட்டு வச்சாச்சு. நம்ம பழைய காலத்து முறையில் நாங்கள் அப்படி தான் செய்வோம், ஃப்ரிட்ஜ் இல்லைல அப்படின்ட்டு. சரி, இப்போ பார்க்கலாம் பாருங்கள். கொத்தமல்லி தழை, புதினா தழை, இது புதினா தழை, இது கொத்தமல்லி தழை. ஓகேங்களா, அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா இது வந்துட்டு காஷ்மீரி சில்லி. ஓகேங்களா, அப்புறம் தனி மிளகாய் பொடி, எலுமிச்சை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. ஓகேங்களா, இது வந்து 250 கிராம் உள்ள டம்ளரு, அதனால் 2 டம்ளரு பாஸ்மதி ரைஸு. இங்கே இப்போ டெல்லியில் வந்து பாஸ்மதி ரைஸ் எல்லாம் தான்ப்பா வந்துட்டு கூட, கிலோவே 120 ரூபா விற்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், இது நமக்கு வீட்டில் டபராவெலாம் இல்லை, இது வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம். சரிங்களா, அதனால் இதில் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க பிரியாணி செஞ்சு விளையாடலாம். இதில் கூட வருதா குறைச்சி வருதான்னு தெரியல. இப்போ நம்ம காமிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க மக்களே. நெய்யும் எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறலாம். ஓகேங்களா, நெய் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். ஓகேங்களா, ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு காமிக்கிறேன். ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதோட 4 பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, நாங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். வந்து தயிர் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3/4 கிலோ சிக்கனை வந்து சேர்த்து வதக்கி விட்டுறலாம். மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம்ப்பா. அப்புறமா காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி, அந்த டம்ளரில் நம்ம 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வேக விட்டு ரைஸ் போட்டு மூடி வச்சு தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை போட்டு அப்படியே தம் போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்படியே சாதம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸு சிக்கன் அப்படியே உடையாமல் அழகாக தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வாங்க போய் பசங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்களும் வாங்க சாப்பிட. பாய்ங்க.